ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சண்டே வந்து நம்ம கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த தக்காளி பழம் பெரிய சைஸ் தக்காளி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரெண்டு உருண்டை அளவுக்கு புளி எடுத்துக்கிறோம். சரிங்களா, இந்த சைஸுக்கு புளி எடுத்து இந்த தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான தக்காளியையும் இந்த தண்ணியிலே போட்டு கரைச்சிக்கிறோம். சரிங்களா, இப்போது நம்ம குழம்பு தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நமக்கு எவ்வளோ, நான் வந்து ஒரு 3.5 கரண்டி அளவுக்கு 3 ஸ்பூனும் அவ்வளோக்கு நான் போட்டுக்கிறேன். சரிங்களா, போட்டு இப்போ நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அந்த மிளகாத்தூள் தக்காளி எல்லாம் சேர்த்து மொத்தமாக எல்லாத்தையும் கரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு, இது எங்கள் வீட்டில் என்ன சட்டி இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, இது வந்து மீன் குழம்புக்கு ஸ்பெஷலான இந்த சட்டிங்க. இது நான் வந்து ரொம்ப வருஷமாக அதை நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ சட்டி காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ சட்டி காய்ஞ்சிடுச்சு, தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவாங்க. இப்போது எண்ணெய் நல்லா காய்ஞ்சிடுச்சு, வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போது வெந்தயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டிட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த புளி கரைசலாம் பார்த்தீங்களா, தக்காளி மிளகாத்தூள் உப்பு எல்லாமே கரைச்சி இங்கே பாருங்கள் அந்த திக்னஸ் இவ்வளோக்கு ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கிட்டு தான் வதங்கிடுவோம். நல்லா ப்ரௌனாக வதங்கினா தான் நமக்கு வந்து மீன் குழம்புக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இப்போ இந்த நம்ம புளி கரைச்சி பார்த்தீங்களா, அதை எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதித்து நல்லா சுண்டி வரணும். அப்புறமேட்டு தான் நம்ம மீன் போடணும். அப்போ வெறும் இப்போ புளி கரைசல் தான் ஊற்றிருக்கோம். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நான் உங்களுக்கு பச்சை மிளகாய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகாய் கீறி போட்டுக்குவாங்க. நம்ம ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து அந்த வாய் பகுதி காம்பு பார்த்தீங்களா, அதுக்கிட்ட கத்தி வச்சு கீறி போட்டுருக்கேன். நம்ம மீன் குழம்புக்கு வந்து பச்சை மிளகாவும் மாங்காவும் தான் ஹைலைட்டாக இருக்கும். அதை ஸ்கிப் பண்ணிட்டாங்க. கொதிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கொதிக்கிட்டும். இந்த ஸ்டேஜ் நம்ம வந்து மாவு கட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஆடி மாதம் இருக்கிறதுனால கூழ் ஊற்றுறவங்க எல்லோரும் மீன் சிக்கன் மட்டன் எல்லாம் வாங்கி இன்றைக்கி சமைப்பாங்களா, ஒரே கூட்டம். அதனால எல்லா மீனுமே ரேட்டும் அதிகமாகிடுச்சு. அதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக இந்த மீனை மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு இன்னைக்கு. அந்த குழம்பு ஆடுறது மேலே தெரியுது பாருங்கள் சுற்றிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மாங்காவை போட்டுக்கலாம். மாங்காய் போட்டு ஒரு 2 செகண்ட் கழிச்சு மீன் போட்டுக்கலாம். சரிங்களா, ஏன்னா மாங்காய் வேக கொஞ்சம் லேட் ஆகும், மீன் சீக்கிரம் வந்துடும். மீன் க்ளீன் ஆச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மீனை நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் குழம்புல போட்ட மீன் அவ்வளோவா சாப்பிடாத பசங்க, வறுத்த மீன் தான் சாப்பிடுவோம். அதனால் வாசனைக்காக அடுத்து குழம்புக்கு எடுத்துக்கலாம். சரியா, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் நம்ம போட்டாச்சு. சுற்றி இருந்த பார்த்தீங்களா ஆடை மாதிரி வந்து பாருங்கள். அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து என்ன செய்யணும், குழம்புல போட மீனை போட்டுக்கணும். போட்டு ஒரு 2 கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா, கொதிக்கிட்டு 2 செகண்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், இப்போ மீன் வந்து மேலே வந்துருச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு நல்லா திக்காக சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மணலி மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.